உருட்டுறது தான் உருட்டுறீங்க. உருட்டுறதுல ஒரு நியாயம் தர்மம் வேண்டாமா? என்னாச்சு, முதல்வர் விஜய் அவர்கள் பதவியேற்ற ஒரு 15 நாள் தான் ஆச்சு. அதுக்குள்ளே கார் வாங்குறதுக்கு ஒரு டெண்டர் போட்டு காரை டெலிவரி வேற எடுத்துட முடியுமா? ஒரு மனசாட்சி வேண்டாமா? கவர்மெண்ட்னா என்ன, சும்மா பாக்கெட்டில் 2 காசு எடுத்து போட்டு காரை வாங்கி கொண்டாந்து தலைமைச் செயலகத்துக்கு முன்னாடி நிப்பாட்டுறதுன்னு நினச்சிட்டு இருக்காங்களான்னு தெரில. அதுக்கெல்லாம் ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அதுக்கு முதல்வராக இருந்தாலும் இப்படி நம்ம ஒன்று வாங்க போகிறோன்னு சொல்லிட்டு கொடுத்து அதுக்கு அனுமதி வாங்கி அதுக்கு உண்டான ஃபண்டை ஒதுக்கி அந்த ஃபண்டை கொடுத்து அதை ஒரு கொட்டேஷன் ஒரு 4 கம்பெனியில் கொடுத்து அங்கிட்டு கொட்டேஷன் வாங்கி யார் நமக்கு சீப்பாக தராங்களோ அவங்கள்ட்ட கொடுத்து அப்படி தான் டெலிவரி எடுக்க முடியும். இந்த கவர்மெண்ட்டுன்னு சொன்ன உடனே அமைச்சராக இருக்கட்டும், முதலமைச்சராக இருக்கட்டும், அவங்க டக்குன்னு எடுத்து காசை போட்டு டக்குன்னெல்லாம் வாங்க முடியாது. அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. இதெல்லாம் கடந்த ஆட்சியில் இவங்க பண்ணினது என்ன, அது டெலிவரி ஆகுறது புது ஆட்சியில் டெலிவரி ஆச்சு. அதுக்கு போய் எம்மா என்னெல்லாம் போடுறாங்க. இன்ஸ்டாகிராம் மட்டும் இல்லைன்னு வச்சுருங்களேன், தமிழ்நாட்டு அரசியலே இயங்காது. அதுதான் உண்மை.